ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் மேல நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதானே, விடு. ஆமா இல்ல சக்தி, இனிமே இதை பத்தி யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். என்ன விட்டுரு. முடியாது, என்னால அதை விட முடியாது. நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நான் விட மாட்டேன். ஐயோ புரிஞ்சுக்கோங்க, நிலைமை முன்ன மாதிரி கிடையாது, மாறிடுச்சு. நான் ஏமாந்ததெல்லாம் போதும், நான் போறேன். பின்னாடி வராதீங்க. கயல், கயல், நில்லு நில்லு. நடக்கிறத யாராலையும் மாத்த முடியாது. நேத்து சரக்கு ஓவராயி மட்டையாயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். கள்ளக்குறிச்சி சரக்கா? இனிமே கள்ளக்குறிச்சினா அவனும் பொண்ணு தர மாட்டான், இவரும் குடிக்கிறது நிப்பாட்ட மாட்டாரு. இவர் மூன்று தான் போப்பாரு.
இவ்வளோ முடி இதுல தாடி வேற. இப்பெல்லாம் இருந்தா உனக்கு யாரா பாப்பா? முதல்ல நாளைக்கு காலைல போய் இந்த முடியெல்லாம் வெட்டிடணும். ம், ஓகே. காலையிலயும் போயிட்டு இப்பயே போய் வெட்டிட்டா என்ன? இந்த ஆள் வேற ஃபோன் எடுக்க மாட்டேறானே. ஹலோ ஹலோ ஹலோ, பிரபா சலூன் ஷாப் ஓனருங்களா? சார் கடை எப்போ சார் திறப்பீங்க? நைட்டு 12 மணிக்கு ஃபோனை போட்டு திறக்கிறியா மூடுறியான்னு வைடா போன. ஐயோ என்ன வச்சுட்டான்? ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? காலையில் கடை எப்போ திறப்பா? சரி கேட்டுரும். ஹலோ சார், காலையில் கடை எப்போ சார் திறப்பீங்க? ஏய் நீ இன்னும் ஃபோனை வைக்கலையா? வந்த வாயிலே இவ்வளோ விட்டுறேன். கோவப்படுறான். சரி காலையில் மொதல் ஆளாக போய் விட்டுரும். இப்போவே கிளம்பிடுவோம். இன்னும் கண்டுக்காமலே போகிறான். ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கானே ஸ்டைலா. அச்சோ இவனா? என்ன இன்னும் காணோம்? இவனை பார்த்தா போற மாதிரியே தெரியலையே. என்ன டைம்லாம் பார்க்கறான்? என்னவோ டெய்லி வருவானோ? கடவுள் தான் அச்சோ. காப்பாற்றணும். நமக்கு இன்னைக்கு சரக்கு தராத போல. ம். அன்னைக்கு பொறிக்கு மாதிரி இருந்தா. ம். 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 டேய் டேய் டேய், என்னடா? ஏய் டேய் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன்டா. நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன். யார் நீ? ஒரே ஒரு பேருக்கு எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தராது போல. என்ன மாப்பிள்ள? நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ ஜாப். என்ன எவன்டா அவன்? ஏத்தந்தெல்லாம் இறங்கிருச்சு. மறுபடியும் இன்னைக்கு ஏத்திதான் full போதை போல. போல. ஒரு 10 ரூபா காசு கிடைக்குமா சார்? செம்ம கண்ணு இருக்கான், அப்படியே போயிடு. இல்லையா? அவன்கிட்ட அவருட்டியா? சரி, ஒரு 10 ரூபா காசு கிடைக்குமா? ஏதா அசிங்கமா கேட்டுற போற. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான். நோ டென்ஷன். ஏய் ஓடி போயிடு. ஓகே. என்ன கட்டிங் கால் சேகரியா? இந்த பக்கமா அந்த பக்கமா? இந்த பக்கம் தான் சார். ஒரு 10 ரூபா அச்சு காசு. மூஞ்சி கிஞ்சலாம் சரி போட்டு. சார், எது சார் டென்ஷன் ஆறீங்க? லெஸ் டென்ஷன். ஓகே. இவன் வேற சாவடிறான். ஓட்டு வந்து நான் கிளம்பிட்டு வேணாம், வச்சுக்கிறேன்டா. இது முடியலடா. ஓட்டர் மேல சத்தியம். டேய் தம்பி, டேய் ஏன்டா அழுவுற? ஏய் என்னாச்சு? நோட்டு வாங்க காசு இல்லைண்ணா. அம்மா கிட்ட கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. ம்ஹும். இந்தா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா படி. பஸ் வந்துச்சு. எப்பா டேய், என்ன சரக்கடி கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். தா சாவு. போ போ. டேய் வரட்டுமா? நீயே பெரிய குடி, இதுல அட்வைஸ் மாரி வேற பட. எங்க நம்மால இன்னும் காணோம்? அம்மா சொல்லுத்தல. ம் அப்பா தேங்க்யூ. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. உனக்கு என்ன பிடிக்கும்னு அப்பாவுக்கு தெரியும்டா தங்கம். உன் தேவை என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட வந்திருக்க இவங்க யாருமா? மேடம் நான் தான் வந்திருக்கேன். பேத்தி தான் வந்திருக்காங்க. அங்க போங்க, குளுக்கோஸ் போடுவாங்க, கூடவே இருந்து பாத்து. அக்கா நீ ஏன் வரல? எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு தெரியுமா? என்னடி தங்கம் ஆச்சு?
ஒரு பையன் ஒரு பொறுக்கி டெய்லி என்னை சைட் அடிக்கிறான். என் பின்னாலே வரான். எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. ஒரு பையன் ஒரு பொறுக்கி, இதுல யார் உன்னை சைட் அடிச்சது? பழைய காமெடிலாம் பண்ணாதக்கா. ஜானு எனக்கு பாய். பயமா இருக்குன்னு சொல்றேன். ஷோ இப்போதான் இந்த ஃபோன் எல்லாம் வரும். அக்கா பஸ் வந்துருச்சு, வா போலாம். அக்கா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், கேட்டியா நீ? ஏய் இருடி, கொஞ்சம் பிஸியா இருக்க, அப்புறமா கூப்பிடுறேன். The number you have dialed is currently busy. ஷோ அவன் வேற டெய்லிக்கு என்ன ஃபாலோ பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. என்னம்மா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா, என்னை டெய்லியும் ஒரு பையன் ஃபாலோ பண்ணுறான், கை காட்டுறான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. என்னம்மா நீ இன்னும் உன் பாட்டி காலத்திலே இருக்கியே. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீதாம்மா போல்டா ஃபேஸ் பண்ணணும். சரிப்பா. நல்லது கெட்டது உனக்கு தெரியாதா பாப்பா? பெண் பிள்ளைங்கன்னா சுதந்திரமா தைரியமா இருக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நான் ஓகே தான்ப்பா. நீங்க போய் தூங்குங்க, சரிங்களா? சரிம்மா. குட் நைட்ப்பா. அக்கா நீ கேட்க மாட்டியா? சொல்லுடி தங்கம், கேட்டுருவோம். அவன் தான்க்கா அந்த பொறுக்கி டெய்லியும் கை காட்டுறான், என்னை தேடுறான். எனக்கு ஒரு மாதிரியா ஆச்சுக்கா. அவனுக்கு என்ன கஷ்ட காலமோ? நீ என்னமோ அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னடி தங்கம், என்னாச்சு? உனக்கு காமெடி தான். அவன் நல்லவனா கெட்டவனானே எனக்கு தெரியல. அதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நேத்து தான் பொறுக்கின்னு சொன்னேன், இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்ற. என்னதான் நடக்குது? அட வெங்காயமே, அவன் நல்லவனா இருந்தா கூப்பிட்டு சொல்லிடலாம். வேற ஒன்றும் இல்லை. அக்கா அக்கா அங்க போறான் பாருங்க, அவன் தான். அந்த வண்டியா? அச்சோ பாக்கலடி பாப்பா. ஐயோ அக்கா, அவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கவே முடியாது. வாங்க காமிக்கிறேன். அப்ப சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். ஐயோடா, என்னை விட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. அவன் என்னதான் பார்க்க வந்திருக்கான். சரியா? ஒன்னும் இல்லை. ஆமாண்டி, உன் ஆளை உசார் பண்ண பாக்குறேன் பாரு. அடிச்சு சீக்கிரம் வா. யாரு? அங்க பாருக்கா, அவன் தான்க்கா. பாத்தியாக்கா எவ்வளோ பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றான்னு? தேடுறான் பாருங்க. மூஞ்ச எவ்வளோ சோகமா வச்சிருக்கான். சரி, பொறுக்கிக்கு இதே வேலையா போச்சு. சரி பாப்பா, வா போய் சொல்லிடலாம் வா. ஐயோ அதெல்லாம் வேணாம்க்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அது இல்லை பாப்பா, சொல்லலன்னா தப்பாயிடும். வா போய் சொல்லிடலாம். அச்சோ ப்ளீஸ்க்கா, வேணாம்க்கா. நல்ல பொறுக்கி தான், பிரச்சனை பண்ண மாட்டோம். எம்மா சாமி, நான் எதுவும் சொல்லல. நீ ஐடி கார்டு கேட்டல, நாளைக்கு போய் சொல்லலாம். இப்ப வா போலாம். தெய்வமே, முதல்ல அதை பண்ணு. என்னக்கா இங்க யாரையும் காணும்? நல்லவனே. ஐ நம்மளு அக்கா இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? ஐடி கார்டு டிசைன் பண்ண தான் வந்தோம். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ ஏதோ பண்ணு, எனக்கு என்ன, நான் போறேன். ஐடி கார்டுக்கு இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நல்லா பண்ணிடு. ஓகே, சூப்பரா செஞ்சிடலாம். புருக்கி. சரிடா பையா, வரேன். பாய். பாய். புருக்கி எப்படி பாக்குறான்? இருக்கிறாளே. சரியான ஆளுக்கா நீ. என்கிட்ட பேசாத. நீ இருக்க பாரு. ஏன் சொல்லல எருமை? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த பொறுக்கி ஸ்டுடியோலாம் வேற வச்சிருக்கானா? ஐயடா, நிஜமா சொல்லு. உனக்கு பொடி பைத்தியம். அவன் ரொம்ப நல்லவன். அவன் நல்லவனா இருந்தா நீயோ வச்சுக்கோ, எனக்கு வேணாம். உனக்கு வேண்டாமா? வேணானா விடு. வேண்டாம். வேணுமா? வேணும். சரிதான், வேணும். ஐடி கார்டு வேணும். சரியா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத, வா போலாம். இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? இந்தாங்க. நெக்ஸ்ட்.
வாழ்த்துகிறது உங்கள் முகம், மாத்திரை கிடைக்குமா? சொல்லு, என்ன? நீ பண்ண வரைக்கும் போதும் சக்தி. உன்னாலதான் நான் இதை அனுபவிக்கிறேன். இல்லைன்னா அப்பவே செத்து போயிருப்பேன். அதெல்லாம் முடியாது. தப்பு யார் செஞ்சது? நான் சொல்றத நீ கேளு. இல்லைன்னா பிரச்சனை நடக்கும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல சக்தி, எல்லாமே என்னோடவே போட்டும், விட்டுரு. நல்லா முடிவு பண்ணிக்கோ. சொல்லுப்பா. லூஸ் அக்கா, எப்ப வருவ? இந்த பொறுக்கி வரவே மாட்றான். அப்போ ஃபாலோ பண்றான்னு திட்டின, இப்ப வரலன்னு திட்டுற. என்னதான் நடக்குது? மடியில வச்சு கொஞ்சத்தான். அந்த ஆள் ஐடி கார்டு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. அவன்கிட்ட கொஞ்சம் கால் பண்ணி கேள என்னன்னு. சரிங்க, நல்லா தான் பேசுறீங்க. இருங்க, கால் பண்றேன். ஹலோ ஜனகா அக்கா, கேக்குதா? டேய் சக்தி, என்னடா ஆச்சு? சொல்லவா? உன் ஃப்ரெண்டை பார்த்ததுலேருந்து உங்களுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. 1000 முறை கேட்டேன் கனவுல. ஆனா உன் ஃப்ரெண்டு ரொம்ப பண்றாங்கக்கா. டேய் சாருக்கு என்ன ஆகுன்னு சொல்லுங்களேன், கேட்கலாம். ஐயோ அக்கா, ஐடி கார்டு. ஹலோ ஹலோ. என்னடா இப்படி பண்ணிட்ட? ஜானக்கா, நான் போனை வைக்கிறேன். எனக்கு எதுவும் வேணாம். பை. சாரி. ஹலோ ஹலோ. வெங்காயம் அவ காலை கட் பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு தெரியாம நீ வாக்குல ஏதோ பேசிட்ட. எனக்கு எப்படி தெரியும் லூசு? நீ சொல்லியிருக்கணும். ஆனா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். என்னங்க, லவ் முத்திடுச்சா? இல்லை ஜானு, இதை லவ் தான் மட்டும் என்னால் சொல்ல முடியாது. ஒரு தடவை எனக்கு நானே கேட்டுட்டேன். அதையும் தாண்டி ஏதோ சொல்லுது. ஏதோ பண்ற, கவிதையா பேசுற. பாத்துடா, காதலிப்பது மன அமைதியை சீர்குலைக்கும். அவ ஏன் பாப்பா எனக்குள்ள வந்து ரொம்ப நாளாச்சு. இனிமே நீ ஒண்ணு பண்ண சக்தி. சொல்லுக்கா. செத்துடு. நான் சாக மாட்டேன். அவ கூட வாழணும். அட்லீஸ்ட் அவ நினப்பிலையாவது வாழணும். அவளை லவ் பண்ண போறேன். பாய். பார்த்துருப்பாலோ. ஐடி கார்டு எப்ப கிடைக்கும்? ஒரு 4 நாள் வாங்கிக்கலாமே. 3 நாள், ஒரு 2 நாள். ஆமா, இப்படியே சொல்ற. இப்படியே சொல்றீங்களேன்னு சொல்ல வந்தேன். சொல்றேன்னே சொல்லியிருக்கலாம். என்னது? ஒன்றும் இல்லையே, வாங்கிக்கலாங்க. என்னங்க? என்ன சவுண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கு.
ஐடி கார்டு எனக்கு சீக்கிரமா வரணும். ம். சரியா? ம். ம்? ம். ஹலோ. அண்ணா ரெடி ஆயிடுச்சு தானே? ஆ. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஆ. இன்னைக்கு எந்த காரணமும் சொல்லக்கூடாது, அவசியம் கொடுத்தணும். சரியா? நேற்று ரெடி ம், பண்ண தம்பி, வந்து வாங்கிக்கோ. வாடா நல்லவனே, என்ன இந்த பக்கம் பலமா காத்தடிக்குது? ஒன்றும் இல்லைக்கா, ஐடி கார்டு. ஏய். வாவ். ம். இந்த சீனில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரலாமே. ம். ஆமாப்பா, வரலாமே. டியூப்லைட் கிளம்பு. அக்கா, ம். அக்கா, நில்லு. எங்க போற? அக்கா, இருடி வர. அக்கா ப்ளீஸ் அக்கா. இந்த சீன்ல எனக்கு ஒரு ஃபோன் வருமா? நான் பேசிட்டு வரேன், நீ பாரு. பயப்புல எப்படி கோத்துட்டு போகுது பாரு. இத்தனை வருடங்கள் நீயின்றி கடந்து விட்டேன். இனி நீயின்றி ஒரு நொடி நகராது. நான் வாழ நீ வாழ தொழுவேன், உனக்காய் உனை. ம். 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 பொறுக்கி. ம். சுச்சு. என்ன அடி மாடு, என்ன மறிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உன் ஃப்ரெண்டு தான் விஷ் பண்ணிட்டு சொல்லாம போயிட்டாரு. ஆமா, சாருக்கு எப்படி உன் பர்த்டே தெரியுமா? அவருக்கு எப்படி தெரியும்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஓ, பொறுக்கி அவர் ஆயிட்டாரோ? சாக்லேட்டு, ஐடி கார்டு, கவிதை, அடேங்கப்பா, நாடகமோ? வெங்காயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பர்த்டே நீ தான் சொல்லியிருப்ப, அப்படி என்ன சொல்ற? இப்படி சொன்னா நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேனா? அப்படிதானே? நடத்துடி, நடத்து நடத்து. நீ அவன்கிட்டே கேளு. சாரி, அவர்கிட்டயே கேளு. ஓ, அவரா? ஹலோ. அப்படின்னா சாருக்கு அவசரம் சொல்லாம கூட இல்ல, நீங்க சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க. ஓய், என்ன? ஆமாம், சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அதுக்கு என்ன இப்போ? அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன முக்கிய ஒரு கவிதை? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் பார்த்துட்டேன். மொக்கையாவா? அதெல்லாம் உனக்கு புரியாது, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நான் வாழ நீ வாழ தொழுவேன் அப்படின்னா, நான் வாழணும்னா அவங்க வாழணும். அதுக்கு அவங்க அக்கா சும்மா இருக்கா, நீங்க வேற. ஹலோ, போதும் போதும், அதுக்கு மேலே வேணாம். விஷ் பண்ணீங்க, அதுக்கு நன்றிகள் பல. இனி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். என்ன சக்தி? ஐயோ, ஆமா கண்டிப்பா, நீங்க சொன்னா சரிதாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க்யூ. சாரி, தேங்க்யூப்பா. குடி. ஏன் குடியேன். ஏ பைத்தியம், டைம் ஆச்சு, வா போலாம்.
காதல் நீயடி என் ஜீவன் உன்னோடுதானடி உன்னன்பின் இம்சைகளும் அழகடி என்னுள்ளே மாயங்கள் செய்கிறாய் வெளி பேசும் காதல் மொழி நமதடி வழியெங்கும் உந்தன் முகம் தானடி உன்னகையின் இளவரசி நீயடி என்னவளே எந்தன் மூச்சாகினாய் நான் அப்பவே சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு. இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கலாம், என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதைத்தான் நானும் சொல்றேன், விட்ரு ப்ளீஸ். என்னம்மா இங்க பிரச்சனை, என்னாச்சு? யோ, அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து எதாவது ஹெல்ப் பண்ணி கேட்டாளா? எங்களுக்குள்ள போ போங்கண்ணே. அவங்க கிட்ட ஏன் கோவப்படுறேன், நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. இவளுக்கு வேற எப்படி புரிய வைக்கிறது? ஹலோ சொல்லமோ? சார் எங்க இருக்கீங்க? கடையில தான். ஆண்டுகள் பல மாறலாம், இந்த உருட்டுகள் மட்டும் மாறாது. சக்தியின் உருட்டுகள். ஹே, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன், இரு, போயிடாத. சீக்கிரம் வாடா கருவாயா. சரி சீக்கிரம் சொல்லு, நாளைக்கு கோயிலுக்கு போலாமா? எனக்கு டைம் இல்லை. போலாமே. ம் ஜானோட சொல்லிட்டியா? இல்லை இல்லை, நீ நான் மட்டும்தான் போகிறோம். சரிங்க மகாராணி, போலாமே. சிச்சோ அப்பா. ஏய் என்ன ஷோ நீ ஆசைப்படுற எல்லாமே தரேன், ஆனா இப்படி பண்ணிட்டேன்னு கேக்குற எமோஷனல் கில்லர் நான் கிடையாதுமா. ஒரு நல்ல நண்பனா நீ எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் கூட நிற்ப. கெட்டது நீ சூஸ் பண்ணா அப்பாவா அதை மாத்தி உன்னை பாதுகாக்கிறது என்னோட கடமை. அப்பா நான் உங்க பொண்ணு. வாமா சாப்பிடலாம். The person you have called is speaking to some. கயல், You எங்க can இருக்க? wait. சொல்லு, எதுக்கு வர சொன்ன? எவ்வளோ நாள் இப்படி தான் இருந்தது, இனி மாறும். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குற சக்தி, உன்னை விட்டுரு. முடியாதுப்பா. ஹலோ. அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஆமா சார், எப்பவும் பிஸியா தான் இருப்பீங்க, நீங்க அப்படியே இருங்க. ஸ்டுடியோவில் இருக்கேன், கஸ்டமர் இருக்காங்க, அப்புறம் கூப்பிட்றேன். சரியா? ஸ்டுடியோல தான் இருக்கீங்களா? கடை ஓபன் பண்ணவே இல்லை. எவ்வளோ பொய் சொல்வீங்க சக்தி? நீங்க மாறிட்டீங்க, ஆனா இன்னும் உங்க பொய் மட்டும் மாறல. திருந்தவே மாட்டீங்க சக்தி. ஹலோ சக்தி. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு சக்தி. ஹலோ. திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. என் தேவை என்ன முடியல, முடிஞ்சதும் வரமாட்டான். சரியா? வேற ஆப்ஷனே இல்ல, என் வழிக்கு நீ வந்துதான் ஆகணும். இனி பேசிதான் ஆக போறது சக்தி. என் லைஃப்ல இனி யாரும் வராதீங்க. இப்படி சொன்னா விட்டுருவனா? நான் வருவேன்.
என் வீட்டுக்கு தெரிஞ்சா நான் சாக வேண்டியதுதான். ஐக்கிய மாதிரி பேசாதக்கு, நான் சொல்றத கேளு. நான் போறேன். ஓ எனக்கு என்ன, நீ இல்லாமலே நான் அதை பெருசு பண்ணுவேன். ஸ்டூடியோ கிட்ட வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாலே. ஐயோ அம்மோ, சாரி அம்மோ, கொஞ்சம் வேலை அதான். எனிவே ஹாப்பி. ஏய் ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? நம்மள பாருங்க, வெரி ஹாப்பி. இல்லடி என்னாச்சு? ஏன் இப்பெல்லாம் என் பேசுற? பின்னாடி வராதீங்க, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க போன் எடுக்கல அவ்வளவுதான். ஆமா தானே, வேற என்ன? வேற எதுவும் இல்ல, இனி எதுவும் இல்ல. பின்னாடி வராதீங்க, கால் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க சக்தி. நில்லு பாரு, உன் கோவம் கூட அழகா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமா? இனி இருக்க பழகிக்கிற. இனிமே லைஃப்ல வராதீங்க சக்தி. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி கோச்சிட்டு போறா? ஒண்ணுமே புரியலையே. யார் இந்த பொண்ணு? ஏன் சக்தி நம்ம கிட்ட இதை மறைக்கிறான்? எல்லாத்தையும் சொல்றவன் இதையும் சொல்லணும்ல, ஏன் சொல்லல? ஒரே குழப்பமா இருக்கே. அப்பா என்னம்மா சரியா பேச மாட்ற? அப்பா அட்வைஸ் பண்றேன்னு கோவமா இல்ல பயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை எப்பவும் கட்டுப்படுத்த மாட்டேன். ஸோ என் பொண்ணு சரியா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒன்றும் குழப்பிக்க வேணாமா, வா சாப்பிடலாம். ஓகேக்கா. ஒரு நிமிஷம்க்கா வந்துடுறேன். வாங்க சார், ரொம்ப பிஸியோ? அக்கா நீயுமா? நான் என்னடா பண்ணேன்? சரி, மேடையா என்ன அவாய்ட் பண்றாங்க? கால் பண்ணா கட் பண்றாங்க. எங்க ரிலேஷன்ஷிப் பழசாயிடுச்சோ? என்னடி பாப்பா எப்படி பண்ணிட்ட? அக்கா சாரி, பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இவங்க கிட்டலாம் என்ன பேசுறது? நான் கிளம்புறேன். ஆனால் ஒன்று அக்கா, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே. அம்மா என்னடி இப்படி பேசுற? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் சக்தி. என் பேர் அமுதா, டோன்ட் கால் மீ டி. அம்மா ஏன் அவ்வளோ கோவம்? நீ உன் சக்தி ஹேட் பண்ற, உனக்கு அது தெரியுதா? அக்கா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, வா போகலாம். அம்மா என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன வேணுமோ தோணுதோ கேளு, நான் சொல்றேன். அதை விட்டு ஏன் போறேன்னு சொல்றேன்? என்ன கேட்கணும்? நமக்குள்ள என்ன இருக்கு? நீயே எனக்கு பதில் சொல்லணும். நோ கொஷின்ஸ் நோ ஆன்சர். யாருக்கும் எதுவும் வேணாம், யாருக்கும் எதுவும் தெரிஞ்சுக்கவும் வேணாம். அக்கா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, வா போலாம். அம்மு ஏன் தான் அப்படி பண்றீங்களோ தெரியல. நன்றி அக்கா, நான் போறேன். ஹலோ, யாரு? அம்மோ நான் தான். என்ன தூக்கமா? ஏன் இப்படி பண்றீங்க? உன் குரலை கேட்காம என்னால் இருக்க முடியாதுடி. உனக்கு தெரியாதா? கிறுக்கி. தெரியும், ஆனா வேணாம். அம்மோ இதான் நீ என்னோட பாப்பாடி. என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமா? ஏன் இப்படி பண்றீங்க? இன்னும் ஒரு தடவை கால் பண்ணீங்கன்னா நான் உங்களை பிளாக் பண்ணிடுவேன் சக்தி. இவன் நம்பர்லேருந்து கால் கட் பண்ணிட்டு என் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். முடிஞ்சா பிளாக் பண்ணு. உன்னால் முடியுமா?
அப்பா ஏடிஎம் போயிட்டு வரலாம் வாடி. நான் வரல அக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா. நான் அப்படியே நிழல்ல உட்கார்றேன், நீ போயிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆக போகுது? ப்ளீஸ்க்கா. சரி நீ அங்கே போய் உட்காரு, நான் வரேன். இப்போ எதுக்கு என் ஃபோன்ல அன்பிளாக் பண்ணீங்க? அம்மு 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 என்ன? அன்பிளாக் பண்ண ப்ளீஸ். முடியாது. என்ன நான் கெஞ்சுன்னு நினைக்கிறியா? அவசியம் இல்ல. யாரு நானா? யாருக்கும் யாரும். இப்போ என்ன சொல்ல வர? எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா? இது இப்போ முடிஞ்சு போகிற விஷயம்லாம் நான் சொல்கிறேன். பட் நான் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்றேன். அம்மு இனி நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ஏன் இவ்வளோ வெறுப்பு அதான் தெரியல. நீயே போ சொன்னாலும் உன்னை விட்டு என்னால் போக முடியாதுடி. வெயிட் பண்ணுற அம்மு, உன் குரலை கேட்கணும். காலையில் நைட்டு மட்டும் கால் பண்ணுறேன், அதை மட்டும் அலோவ் பண்ணு ப்ளீஸ். முடியாது. என் கூட பேசாமல் உன்னால் இருக்க முடியும் அப்படிதானே? கொஞ்ச நாளாவே பழகிட்டேன், கிளம்புங்க. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. மிஸ் யூ டி. ஓ, நீங்க என்ன மிஸ் பண்ண போறீங்க? அதை நான் நம்பணும். என் பின்னாடி வரவலை வச்சுக்காதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். The person you have called is speaking to someone else. You can wait or call again. The person you have called is speaking to someone else. You can wait or call. அம்மு ஹலோ. என்ன, ஏன் கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? இப்போ கூட கால் வெயிட் வேணாம். என்னடி பேசுற? உனக்கு தான் பேச தெரியுமா? என்ன, எதுக்கு இப்போ நீ என்கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்க? அம்மு ப்ளீஸ், ஏன்டி இவ்வளோ வெறுப்பு? நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி பாப்பா. உனக்கு அது புரியலையா? நீ என்னோட பாப்பாடி. உன்னால் பேசாமல் இருக்க முடியுது. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. கருவாயா கருவாயான்னு எத்தனை மெசேஜ், எத்தனை ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்டி. உனக்கு அது தோணலையா? என்னால் முடியலடி. நீ இல்லாமல் டயர்டாக இருக்குடி, பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குடி. என்னை விட்டு போகாத போகாதன்னு நீ தானே சொன்ன. நானே சொன்னாலும் போகாதன்னு நீ தானே சொன்ன. இப்போ பாரு, உன்னை மிஸ் பண்ணுறேன்னு யாருக்கிட்ட போய் சொல்லு. எவ்வளோ கடுப்பேத்தினாலும் என் பாப்பா, நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். நீ எதை பேச வேணாம், போ போய் சாப்பிட்டு தூங்கு போ. அம்மாடி, பேசுறது யாரு? அப்பா, ஜமிலாக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. பேசிட்டியா? பேசிட்டேன்ப்பா. அம்மாவுக்கு ஒரு கால் பண்ண, எனக்கு கால் கனெக்ட் ஆகலை. பண்ணி தரேன்ப்பா. போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாப்பிடலாம், வா போலாம்.
இனி நான் எதுவும் சொல்லம்மா, எல்லாம் உன் இஷ்டம். என்னப்பா? ஜமீலா எனக்கு கால் பண்ணியிருந்தா, உனக்கு கால் வெயிட்டிங்லேயே வந்துட்டு இருக்கதா சொன்னா. பத்திரிக்கை வேற வைக்க வரதா சொல்லியிருந்தா. அன்புடன் அப்பா. கண்டிப்பா சொல்லுங்க. சக்தி, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு காலோ மெசேஜோ எதுவும் பண்ணாதீங்க. என்னை பார்க்க கூட நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் எதுவும் பேச விரும்பல. நல்லா இரு. என் லைஃப்பில் உனக்கு முன்னாடியும் உனக்கு அப்புறமும் என்னோட சந்தோஷமான சோகமான எல்லா விஷயங்களையும் வேறு யாராலையும் தர முடியாது. Don't follow me, Shakti. Goodbye. ஏன் அம்மா இப்படி பேசுற? நான் வருவேன். இப்போ கூட உன்னை தேடி ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன். உன்னை காணாமோ? இப்போ மட்டும் இல்லை, எப்போவும் நிழல் போல் வந்துட்டே தான் இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் ஃபாலோ யூ. சக்தி, சக்தி. கயல், ஹாய் சக்தி, எப்படி இருக்கீங்க? நீங்க இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கும். என் கூட பிறந்த அண்ணா கூட இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண ரொம்ப யோசிப்பான். பட் நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயல். ஆமா, அவன் எங்க? ஒழுங்கா இருக்கானே இப்போ? நீங்க செஞ்ச உதவிய காலத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம் சக்தி. ரொம்ப பெரிய வார்த்தைம்மா. அவன் யாரு? என் ஃப்ரெண்டு. இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. ஆமா சக்தி, உங்க லவ் எப்படி போகுது? உங்க ஆளை கண்ணிலேயே காமிக்க மாட்டீங்க. அதை விடுமா. ஏன் சக்தி, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன நடக்குதுன்னு புரியல. பார்க்கலாம், பார்ப்போம். எல்லாம் நல்லதாவே நடக்கும் சக்தி, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. இப்பதான் வந்து அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாரு. சரிடி பாப்பா, போயிட்டு மறக்காம ஃபோன் பண்ணு. சரிப்பா சரிப்பா, நீயும் பார்த்து போயிட்டு வா. உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. எங்களால் மறந்துடாதுன்னு பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? வெறும் சோகம் உன்னாலே கொள்ளாது விரியோரம் தந்த ஈரோ வெறும் பாரம் போகாது தாங்காது.
இதில் பிடிக்க தேம்பரமானே கண்கள் ஓரம் கனவுகள் சேரும் கலைகிற நேரம் கதறி அழுகிறேன் திரவாயோ இதய கதவுகள் பழுதாகிடுதே காதல் கனவுகள் மறக்காதே நம் காதல் பொழுதுகள் இருந்தாலும் மறையாதே உந்த நினைவுகள் பெரும் சோகம் முன்னாலே கொள்ளாதே வெளியோரோ தந்தையோ பெரும்பாலோ போகாதே தாங்காதே அம்மோ நல்லா இருக்கியா? எப்போ வருவ? நீ இல்லாமல் நான் என்னடி பண்ணுவேன்? சீக்கிரம் வந்துடு. கிறுக்கா கருவாயான்னு நீ கூப்பிடுவல்ல, அது என் காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது சரி, என்கிட்ட பேசாமல் உன்னால் எப்படி இருக்க முடியுது? என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்ட. நான் பாரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. பரவாயில்ல, பத்திரமா இரு, என்னை மறந்துடாத. ஒரு லவ் ஃபெயிலியருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் என் லவ் ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னே தெரியல. இவ்வளோ கெஞ்சியும் உன் மனசு இறங்கவே இல்லைல்ல? டேய் சக்தி, என்னடா இப்படி இருக்க? அழு மூஞ்சியும் தாடியும் பார்க்க முடியலடா. தாடி எடுறா. பழைய சக்தியை எப்படா வருவ? அம்மோ, நீ என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்ட. இருந்தாலும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சக்தி, எப்போ வருவ? எங்க போயிருந்தீங்க? கொஞ்ச நாள் ஆளையே காணோம். ஆள் தான் மாதிரி இருக்கீங்க. உங்க கேரக்டர் இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்னால் முடியலம்மா. என்னால் மறக்கவும் முடியாது, மாறவும் முடியாது. பிரிஞ்சு போயிட்டா. ஆனால் என்ன காரணனே தெரியல. நான் இப்படிதாம்மா. கடவுளே. அம்மா, அன்னைக்கு அந்த பையன் உங்ககிட்ட என்னம்மா பிரச்சனை பண்ணா? யாரை சொல்றீங்க? அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில்.
ஓ சக்தி சொல்றீங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே. இல்லைம்மா, பிரச்சனை மாதிரி நீ அழுதுகிட்டே இருந்தியாம்மா? இல்லைங்கப்பா, அவரால் தான் இன்னைக்கு நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்கேன். பாவம் அவர் தான் லவ் பண்ண பொண்ணு பிரிஞ்சு போனதும் மனசு நொந்து போய் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் அங்க வெயிட் பண்றவா தெரியலப்பா, ஆனா அந்த அண்ணா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. பாவம், அந்த அண்ணா கூட வாழ முடியாத அந்த பொண்ணு வேற யாரு கூடயும் வாழ முடியாது. இப்போ அந்த தம்பியை எங்கப்பா நான் பார்க்கலாமா? தெரியலப்பா, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட தான். சரிம்மா. அம்மோ, என்னடி பண்ணுற? நேற்று ஒன்று பார்த்தேன், நல்லாவே இல்லை. ஏன் இப்படி இருக்க? எப்போ வருவ? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை மறக்க சொல்கிறாங்க. பட் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்ட. இருந்தாலும் பைத்தியம் மாதிரி பிளாக் பண்ண நம்பருக்கு பேசிகிட்டு இருக்கேன். சே, அவசரப்பட்டு இந்த தம்பி போய் தப்பாக நினச்சிட்டேங்க. நீ ஏன் என்னை விட்டு போனாமோ? உன்னால் எப்படி முடியுது? அப்படியே திடீர்னு அப்படியே இதெல்லாம் கனவாயிடாதோன்னு தோணும். ஒரு முறை லவ் யூ சொல்லவா? வேணாம், உனக்கு தான் பிடிக்காது. நீ எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கும். கவலைப்படாத, நீ சீக்கிரமா. உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீ என்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் சண்டை போட்டாலும் நீ ஏன் பாப்பா. தம்பி. பா சொல்லுங்கப்பா. தப்பாக நினைக்கலனா நான் உன்னை கேட்கவா? கேளுங்க. அந்த பொண்ணு உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? சொல்லுப்பா. நான் பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவ்வளோ பிடிக்கும். என் மேலே அவ்வளோ பாசம். திடீர்னு அப்படியே காணா போயிட்டா. மறக்க முடியலையாப்பா? மறக்கலாம், ஆனால் மறந்துட்டா எனக்குன்னு யார் இருக்கா? என்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் சண்டை போட்டாலும் அவ தான் என் பாப்பா. அவளே சொல்லப்பா, நானே உன்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு, என்னை மறந்துடாதன்னு சொல்லுவா. நம்புற? அதான் அப்படி நம்ம லவ் எப்படி? உண்மைதான்ப்பா, கண்டிப்பாக வருவா. நம்புறேன், அவ வருவா, கண்டிப்பாக வருவா என் பாப்பா. மாமா, என்னம்மா எல்லாமே மாறிடுச்சேன்னு பார்க்குறியா? எதுவுமே மாறலம்மா, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. கிளம்பலாம்ப்பா. மாமா வரட்டுமா, பார்த்துட்டு போகலாம். ஏன்பா? சொல்கிறேம்மா, வாமா. கடவுளே, சக்தி நான் பார்த்துடவே கூடாது. தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைம்மா? அப்பா ஏன் இப்படி பேசுகிறாரு புரியலையே. நம்ம ஏன் இங்கே நிற்கணும்? சக்தி, இது நடக்கவே கூடாதுன்னு இருந்தோமோ அது. சக்தி, சக்தி ப்ளீஸ், இங்கே இருக்காது, போயிடு ப்ளீஸ்.
என்னப்பா இங்க? இவளுக்கு எப்படி அப்பாவை? அவரை பாத்தீங்களா? உன்னோட சக்தி என்னவாமா? ஆமாங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவர் லைஃப்ல என்னென்னமோ நடந்து போயிருச்சு. சோ சக்தி, தப்பு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு தாம்மா, அந்த பொண்ணு என் பொண்ணு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும். உன் சந்தோஷம் அங்க இருக்கணும். அம்மு, என் கண்ணுக்குள்ளே இருக்குடி உன் கண்ணு. எனக்கு என்னவோ தெரியல, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப கூட நீங்க இங்க பக்கத்துல என்ன பார்த்துட்டு இருக்க மாதிரியே தோணுது. வலி தாங்க முடியலடி. சீக்கிரம் வாமு, நீ எல்லாமே இங்க எதுவுமே நகரல, அப்படியேதான் இருக்கு. 1 year ஆகுது, ஆனா நேத்து பார்த்த மாதிரியே இருக்குடி பாப்பா. அம்மு, நீ வேணும், நீதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். ஹாப்பி பர்த்டே அம்மு, ஹாப்பி பர்த்டே. எங்கடி போன கிறுக்கி? ஹாப்பி பர்த்டே. திறவாயோ உன் இதய கதவுகள். போடா கருவாயா, எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டேன். சக்தி, நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. அந்த பொண்ணு யாரு? மறுபடியும் முதல்ல இருந்தா? இந்த மேடம் வேற வேலையே இல்லையா? சக்தி, எப்படா இருக்க? சாப்பிட்டியா? இப்போ நான் வந்துட்டேன், என் ஆளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபோனை வைங்க, சரிங்களா?